உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் நாம் மீண்டும் விசுவாச வீரர்களினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த பட்டியலில் ஒரு குடும்பத்தை நம்ம முழுவதுமாக பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாம் சாராள் குடும்பம். இந்த குடும்பம் விசுவாச குடும்பத்தினுடைய முதல் குடும்பம். இவங்க பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தாலும் இந்த குடும்பம் தான் அந்த விசுவாசத்திற்கான திறவுகோலாக இருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறது. இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரெண்டு மிக முக்கியமான காரியத்திற்காக கர்த்தர் படைத்து இணைத்து இந்த பூமியில் அவர் சந்ததிகளை உருவாக்குகிறார், ஜனப்பெருக்கத்தை உண்டாக்குகிறார். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் ஏராளமான குடும்பங்கள் இருந்தது. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் கானான்லையும் சரி உலகமெங்கும் சரி ஜனங்கள் குடும்பமாக வாழ்ந்தார்கள். அந்த குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இருந்ததா என்றால் இந்த குடும்பத்தை நம்ம ஒரு மாதிரியாக வச்சு சோதித்து பார்க்கலாம். அந்த காலத்தில் எப்படி அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். இப்போ ஆபிரகாம் விசுவாசத்திற்குள்ளே வந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சாராள் அவருடைய வாழ்க்கை துணையாக ஆண்டவர் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இப்போ ஆபிரகாம் சாராள் குடும்பத்திற்கு வாரிசு இல்லை. இந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் ஆபிரகாமும் சாராளும் எப்படி செயல்பட்டார்கள் என்பது வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இச்சைக்கு ஒரு புருஷன் இச்சைக்கு ஒரு கணவன் என்ற அந்த தத்துவம் உலகத்தில் இன்றைக்கும் பாவத்தினுடைய அந்த சாபத்தினால் உண்டாகுது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது தமது சாயலாக தமது ரூபத்தின்படி படைத்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆதாமை படைத்து ஆதாமிலிருந்து ஏற்ற துணையாக ஏவாளை படைத்து ரெண்டு பேரையும் திருமணத்தில் இணைத்து குடும்பமாக்கி தோட்டத்துக்கு கொண்டு தோட்டத்தை பண்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கட்டளையை கொடுத்து அவர்களோடு தினமும் ஐக்கியப்பட்டார். வஞ்சகத்தினால வீழ்ந்து போன ஆதாமுடைய வாழ்க்கையில் ஆதாமுக்கு அடுத்து பெண் கிடையாது. அந்த பாவத்தில் இச்சையில் அந்த ஆதாமுக்கு இன்னொரு வாய்ப்பில்லை. அதனால் அவன் ஒரு மனைவியோடு வாழ்ந்து மரித்தான். ஆனால் அதற்கு பிறகு வந்த சந்ததிகள் ஒரு கணவன் ஒரு மனைவி என்பது இல்லை. நீங்கள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 175 வருஷம் வாழ்ந்தார். சாராள் மனைவி. இந்த சாராள் சும்மா கிடக்காம தன்னுடைய வேலைக்காரி அவனுக்கு மனைவியாக கொடுக்குறார். பிறகு சாராள் மரித்த பிறகு கேத்துராள் என்ற ஒரு பெண்ணை அவள் விவாகம் பண்ணுகிறார். அப்போ ஒரு விசுவாச குடும்பத்திலே இவ்வளவு பெரிய மீறுதல் நடக்கும்போது மற்ற குடும்பங்கள் எப்படி இருக்கும்னா தாறுமாறாக இருக்கும். அந்த தாறுமாறுகள் எல்லாம் கர்த்தர் சரி செய்யும்படி தான் மீட்பின் திட்டத்தை கொண்டு வருகிறார். இந்த மீட்பின் திட்டத்தில் குடும்பம் ரொம்ப 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 முக்கியமானது. கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக ஒரே சிந்தை உடையவர்களாக தேவனை தேடுகிறவர்களாக வாழ வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மனுக்குலத்திற்குள்ள ஒரு எதிரான ஒரு சிந்தை அது போயிட்டு இருக்கு. அதுதான் வஞ்சகத்தின் சிந்தை. அதை தான் ஆண்டவர் சர்வ வல்லவர் வஞ்சகத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்க வேண்டும். பாருங்க, ஆத்துமாவை மீட்கிற கர்த்தர் குடும்பங்களையும் மீட்கிறார். ஒரு தனி மனிதனுடைய ஆத்துமாவை கர்த்தர் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற அதே வேளையில் முழு குடும்பத்தையும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? மீட்டெடுக்கிறார். ஒரு ஆத்துமாவை மீட்டெடுக்க எவ்வளவு காலம் ஆகுதோ அதை விட ஒரு குடும்பத்தை மீட்டெடுக்க இன்னும் அதிக காலமாகும்.
உதாரணமாக பாருங்க, ஆபிரகாம் சாராளை திருமணம் செய்து கானானுக்கு புறப்பட்டு, விசுவாசத்தில் கானானை நோக்கி புறப்பட்டு வந்தார். அந்த அந்த குடும்பத்தில் ஆதாமும் ஏவாளும் அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தாங்க. ஆபிரகாம் என்ன நீ சகோதரன் சொல்லுன்னு உடனே பொண்டாட்சி மனைவி அவனை அண்ணன்னு கூப்பிடுறா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணக்கம். அவருக்கு காரணமும் சொல்கிறாரு, என்னை கொண்டு போட்டுருவாங்க, உன்னை அழகை வச்சுக்கிட்டு என்ன கொண்டுருவான், நான் உயிரோடு இருக்கணும்னா எனக்கு நீ இந்த நன்மையை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே சாராள் அதை செய்கிறாள். சாராள் இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, அதனால நீங்கள் அந்த வேலைக்கார பெண்ணை நீங்கள் மனைவியாக எடுத்துக்கோங்க, மறுப்பு சொல்லாமல் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளுகிறான். ஸோ இது அவருடைய ஒரு மனத்தை காட்டுகிறது. ஆனாலும் தேவனுடைய சித்தம் அது வேறாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கிறதுனா ஈசாக்கை பெற்றெடுப்பதில் இருக்கு. இஸ்மவேல் பிறந்த உடனே ஆபிரகாமுடைய இருதயம் இஸ்மவேல் மேலே போயிற்று. அவன் ஆண்டவர்கிட்ட மண்டாடுறான், இஸ்மவேலை காப்பாற்றுங்கன்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பாப்பா. ஆனால் திட்டத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு குடும்பம், இப்போ திட்டத்திற்கு உள்ளே இருக்கிற குடும்பம். இப்போ திட்டத்துக்கு வெளியே இருக்கிற குடும்பம் இஸ்மவேல் குடும்பம். திட்டத்துக்கு உள்ளே இருக்கிற குடும்பம் என்னன்னா ஈசாக்கின் குடும்பம், ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கினுடைய குடும்பம். இதில் ஆபிரகாமும் சாராளும் தேவனுடைய சித்தத்திற்காக இணங்குகிற அந்த வேலை தான் ஆபிரகாமை சாராள் ஆண்டவன் என்று அழைத்து அந்த கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் குடும்பங்களில் ஒரு மனப்பாட்டையும் ஒரு ஒழுங்கையும் அது பரலோகமாக மாற்றுகிற ஒரு வல்லமை இந்த விசுவாசத்திற்கு இருக்கிறது. இந்த விசுவாசம் கிறிஸ்து மேலே வைக்கிறது, இரட்சகர் மேலே வைக்கிறது, இன்னும் ஸ்ட்ரிக்டாக சொன்னால் தேவ நீதியின் மேலே வைக்கிறது. நியாயப்பிரமாண நீதியில் இல்லை, தேவ நீதியில் வைப்பது. இந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுக்குள்ள கருக்கொண்டு அந்த விசுவாசத்தை குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல அந்யோன்யத்தை, ஐக்கியத்தை, ஏக சிந்தையை உருவாக்கிட நாம் இந்த விசுவாசத்தை கர்த்தருடைய பேரில் கர்த்தருடைய நாமத்தினால நம்ம பயன்படுத்த வேண்டும். இந்த காலை வேளையில் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி அவர்கள் திருமணத்திற்கு பிறகு சாராள் 90 வயது வரைக்கும் காத்திருந்தாள். ஆபிரகாம் 100 வயது வரைக்கும் காத்திருந்தார். இப்போ தேவனுடைய சித்தத்தில் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை கொடுப்பதற்கு நீங்களும் நானும் அந்த காரியத்திற்காக காத்திருக்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ அவன் காத்திருந்தான். 10ஆம் வசனத்தில் பாருங்க, எபிரேயர் 10ஆம் வசனத்தில், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இப்போ விசுவாச ஓட்டத்தில் நம்ம காத்திருக்கணும்னா நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. எவ்வளோ காலம் காத்திருப்பது? நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் மூலமாக நம்ம ஒன்றை பெறுவதற்கு நாம் காத்திருக்கணும். கர்த்தர் கொடுக்கறதுக்கு அவரும் அந்த சித்தத்திற்கு நேராக வரும் வரை நம்ம காத்திருப்பது அவசியம். இந்த காத்திருக்கிற நேரங்களில் தான் பலவிதமான காரியங்கள் நடந்து விடுகிறது. சாராளுடைய வாழ்க்கையில், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் காத்திருப்பதில் தான் இஸ்மவேல் உள்ளே நுழைகிறான். அந்த எகிப்திய ஸ்திரீ ஆகார் உள்ளே நுழைகிறாள். இந்த ஆகாரனால இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும்.
ஆகாரனுடைய சந்ததியினால இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கேத்துராளுடைய சந்ததியினால மீதியானியர் வந்தார்கள். நீங்க அந்த அட்டவணையெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சந்ததிகள் ஆபிரகாமினுடைய, அதாவது சாராள் ஆபிரகாமினுடைய இல்லற வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்காமல் அவசரப்பட்டதினாலே அவர்களுடைய சந்ததிக்கு, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு பின்னாட்களில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் உருவானது என்பதற்கு இது திருஷ்டாந்தமாக இருக்கிறது. இப்போ நம்ம தேவனுடைய அழைப்புல கணவனும் மனைவியுமா எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல மாதிரி ஆபிரகாம் சாராள். இப்போ ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே இது தேவனுடைய சத்தம் என்று ஆபிரகாம் எப்படி தன் மனைவிக்கு புரிய வைத்தான். தன் மனைவிக்கு புரிய வைத்தான் எப்படின்னா, தன் மனைவியை அளவு கடந்து நேசிக்கிறதுனால மனைவி கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். இங்க பாருங்க, இல்லற வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிரமாணம் என்னன்னா, புருஷன் மனைவியை நேசிக்கணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இந்த அன்பு, கீழ்ப்படிதல், இந்த ரெண்டினுடைய மைய பொருள் என்னன்னா அது அன்பு தான். கீழ்ப்படிதலுக்குள்ள அன்பு இருக்குது, அன்புக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்குது. அன்பையும் கீழ்ப்படிதலையும் நம்ம பிரித்து பார்த்தோம்னா, ஒரு பகுதி கீழ்ப்படிதல், இன்னொரு பகுதி அவர்களின் நேசம். இந்த ரெண்டு சேரும்போது தான் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு அதாவது புருஷனுக்கு கொடுத்த கட்டளை என்ன? உன் மனைவியின் மேல் அன்பாயிரு அப்படின்னாரு. மனைவிக்கு கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்தாரு? உன் புருஷனுக்கு கீழ்ப்படின்றார். அப்போ மனைவி புருஷனை நேசித்தாதான் கீழ்ப்படிய முடியும். அதே போல கணவன் அவளை நேசித்து அவளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போதான் ரெண்டும் வளைந்து ஒரு சக்கரமா மாறுகிறது. அந்த சக்கரம் தான் ரொம்ப ஸ்மூத்தா இந்த உலகத்துல ஓட ஆரம்பிக்கும். பிரயாணத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு அன்புல அது மாறும். இதை நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம். நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பார்வோன் ஆபிரகாமும் சாராளும் மாலை வேளையில் அவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அது அபிமெலேக்கு கண்டான். கண்ட பிறகு அவர்கள் கணவன் மனைவி என்பதை அறிந்து அதை வைத்து அவனை கண்டிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது இரு மனங்கள் இணைவது என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படுவது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த இருவருடைய ரட்சிப்பும் விசுவாசியினுடைய கையில் இருக்குது. அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசியினுடைய கையில் இருக்குது. கணவன் மனைவி ரெண்டு பேரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையில் எல்லா சபைகளிலேயும் கணவனுடைய விசுவாச அளவு, மனைவியினுடைய விசுவாச அளவு ரெண்டும் வேறுபட்டதாக இருக்கும். ஒருவர் ரொம்ப தீவிரமாக இருப்பார், இன்னொருவர் சாதாரணமாக இன்னும் ஒரு கொஞ்சம் கீழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ யார் ஒரு முதிர்ந்த விசுவாசி அல்லது யார் மூத்த விசுவாசி என்பதை அவரவருக்கு தான் தெரியும். இல்லற வாழ்க்கையில் அவரவருக்கு தான் தெரியும். இப்போ ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை நேருக்கு நேர் கேட்கிற மனிதன். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை சந்திக்கிற ஒரு மனிதன், தேவனை நாடுகிற ஒரு மனிதன், தேவனோடு உறவாடுகிற மனிதன். இந்த அக்கினி அவனுடைய மனைவியை பற்றி பிடித்தது. அந்த மனைவி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தமாகிய அந்த பக்தியுள்ள சந்ததியை, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை பெற்றெடுக்க கருத்தரிக்கிறாள், அந்த பலனை பெறுகிறாள். அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம நிறைவேற்றணும், கணவனும் மனைவியுமா நிறைவேற்றணும்னு சொன்னா
நம்முடைய விசுவாசத்தை நாம் நம்பி வாழ்க்கையை நம்ம கொண்டு செல்ல வேண்டும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரே டைமில் தான் நீங்கள் ஒரு உற்பவ காலத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றார். 3 வகையான சந்ததியை ஈசாக்கினுடைய நாட்கள்ல ஈசாக்கின் வழியாக கர்த்தர் கொடுக்கிறார். 3 வகையான சந்ததி. எப்படி பாருங்க. முதல்ல ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரத்தை காட்டுறார். நட்சத்திரத்தை போன்ற சந்ததிகள் இருப்பாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் கடற்கரை மணலை போல சந்ததிகள் இருப்பாங்கன்னார். இன்னொரு இடத்துல கடற்கரை மணலை போல மட்டுமல்ல, பூமியின் தூளை போன்ற சந்ததிகள் இருப்பார்கள். 15ஆம் அதிகாரத்தில் அது சொல்லி இருக்குது. 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த 15ஆம் அதிகாரத்தில் பூமியின் தூளை போல உனக்கு சந்ததி இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் பாருங்க 13:16 இந்த பூமியின் தூளை போன்ற சந்ததி 13:16 பாருங்க. 13:16 பாருங்க. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். 3 வகையான சந்ததி. வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணல், பூமியின் தூள். இந்த 3ல மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, எண்ண முடியாத சந்ததி அப்படிங்கிறத ஆண்டவர் கூறுகிறார். இப்போ 100 வயதுல ஆபிரகாமுக்கு 100 வயதா இருக்கும்போது பிள்ளை இல்லாமல் இருக்கிறார். சாராள் 90 வயதிலும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாள். இவர்கள் 2 பேரும் விசுவாசித்து விசுவாச சந்ததியை பெறும்படி கர்த்தர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலம் கானான் தேசத்தில் வாழ வைக்கிறார். பலவிதமான தாறுமாறுகள், பலவிதமான தேவ சித்தத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை உருவாக்குகிறார். எதை நோக்கி உருவாக்குகிறார்? ஈசாக்கு என்னும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனிதனை பெற்றெடுக்கும்படி உருவாக்குகிறார். கானானுக்கு கிளம்பும் போதே ஆபிரகாம் சாராளுடைய கற்பத்தை பலப்படுத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கலாம். நீங்க காத்திருந்து பெறுகிறது தான் அது தேவன் நமக்கு தந்தது. லெகுவா வருகிறது நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தாது. விசுவாசம் என்றால் என்ன? தேவனிடத்திலிருந்து நேரடியாக ஒன்றை பெற்றுக்கொள்வது. சரீர முயற்சி இல்லாம. இப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சாராள் இந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரை அவளே சொல்றா, சிரிக்கிறா, எனக்கு இன்பம் உண்டாகுமோ அப்படின்னு. ஆனா சாராளால ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியல. சாராளுடைய மனம் பேதலிக்கிறது. நான் கொஞ்சறதுக்கு ஒரு பிள்ளை வேணும், அது நான் பெத்தா என்ன, வேலைக்காரி பெத்தா என்ன, பரவாயில்ல அப்படின்னு தன்னுடைய புருஷனை வழிதப்ப பண்ணுகிறாள். அவளுடைய சிந்தையில வஞ்சகன் வேலை செஞ்சு இஸ்மவேலை பெற வைக்கிறான். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி உருவாக போகுது. அதற்கு எதிரான ஒரு சந்ததியை முன்னுக்கூட்டியே உருவாக்கி விட்டுறான். ஆனா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு? வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இருக்கும், பூமி கடற்கரை மணலை போல இருக்கும், பூமியின் தூளை போல இருக்கும். இதை விசுவாசிக்கிற அவருடைய இல்லற வாழ்க்கையில அவ்வளவு தடுமாட்டம் இருந்தது. சொல்லுகிறவர் கர்த்தர்னு தெரியும், சர்வ வல்லவர்னு தெரியும்.
அவர்தான் படைத்தவர், உலகத்தை படைத்தவருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இல்லறத்துல கணவனும் மனைவியும் இணைந்து இந்த சித்தத்திற்கு நேரா போக முடியல. அவர்களுடைய கண்கள், அவர்கள் பார்க்கிற அந்த கண்கள், அந்த பார்க்கிறவைகளை இச்சிக்கிறது, தேவ சித்தத்தை செய்ய விடாம அது தடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் பகல்ல 12 மணி நேரம் இந்த மண்ணை பார்க்கிறோம். மண்ணை பார்க்கும்போது நம்முடைய சிந்தையெல்லாம் நிறைய மாற்றங்களை, நிறைய காரியங்களை இச்சிக்குது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்றும்படி அவர் நம்மை உருவாக்குகிறார். விசுவாசம் என்பது நம்மை புடமிடுகிற ஒரு கருவி, நம்மை தேவ சித்தத்திற்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு கருவி. அது நம்மோட கூட இருந்து நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய இரத்தத்துல நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது. அது உள்ளே நுழைகிற நோய் கிருமிகளை அழிச்சுக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. மகா பயங்கரமான நோய் கிருமிகள் எல்லாம் உள்ளே நுழைந்த அடுத்த சனப்பொழுதுல அது அழிக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் நமக்கு என்ன செய்கிறது? தேவனுடைய சித்தம் செய்ய விடாமல் நம்முடைய சிந்தையிலே வருகிற எல்லா விதமான உலக சிந்தைகளையும் அவிசுவாசத்தையும் அழிக்கிறது. இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும், ஆபிரகாமும் சாராளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவர்களுக்கு தேவனுடைய விடுதலை திட்டத்தில் அவர்களுடைய பங்கு என்ன தெரியுமா? ஈசாக்கை பெற்றெடுப்பது, அவ்வளவுதான். கானானுக்கு போனதுனாலதான் ஈசாக்கை அவங்களை வாக்குத்தத்தமான சந்ததின்னு ஆண்டவர் எடுத்தாரு. அதாவது தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த பிறகு ஆபிரகாமும் சாராளும் இணைந்து செயல்படுவதற்கு ஒரு திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டம் என்னன்னா ஈசாக்கை பெற்றெடுப்பது, வாக்குத்தத்தம் உள்ள சந்ததியை பெற்றெடுப்பது. அதாவது ஆபிரகாம் மூலமாக சாராள் ஈசாக்கை பெறுவது, அதான் திட்டம். அப்ப ஆபிரகாம் ஆகாரோட சேர்ந்த போது புள்ள வந்துருச்சு, கேத்துராளோட சேர்ந்த போதும் புள்ள வந்துருச்சு. ஆனா தேவ சித்தம் என்ன தெரியுமா? சாராள் பிள்ளை பெறணும். அந்த சாராளுடைய சந்ததியிலிருந்து கர்த்தர் வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல சந்ததிகளை உருவாக்குவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எப்போ? 100 வயதுல பிள்ளை இல்லாத போது. இல்லற வாழ்க்கையில தேவன் நமக்கு கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டா, உங்க துணையாளர் ரட்சிக்கப்படலைன்னா உங்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? உங்க மூலமா உங்களுடைய துணைவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு நீங்க காத்திருப்பதை தவிர வேற வழியே கிடையாது. நீங்க ஜெபிப்பதை தவிர வேற எந்த முயற்சியும் நம்ம செய்ய முடியாது. அது தேவனுடைய பாதத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி, நான் செஞ்ச பெரிய தப்பு ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோட ஆண்டவர் பாதத்தில் என் சரீரத்தை எனக்கு சொந்தமாக்கி தாங்கப்பான்னு கேட்கணும். அப்படி கேட்டு 2 பேரும் சேர்ந்த பிறகு உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். எப்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கை பெற்றெடுக்கிற ஒரு இலக்கை கர்த்தர் வைத்தார். நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறக்க வைப்பதை தவிர தேவ திட்டம் வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா விடுதலை பயணத்துல ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த விசுவாச தகப்பனா அவன் மாறுகிறான். அதற்கப்புறம் ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபுக்கு அப்புறம் 12 கோத்திரங்கள். அந்த கோத்திரத்துல யூதாவினுடைய வம்சத்துல கிறிஸ்து பிறக்கணும். இதுதான் பழைய ஏற்பாடு. கிறிஸ்து பிறக்க வைக்கிறதுக்காக இந்த பழைய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 72 சந்ததிகள், 72 தலைமுறைகள் ஆண்டவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். அதுல குடும்பங்கள் போய்கிட்டே இருக்குது.
அப்ப பாருங்க, விசுவாசம் என்கிற ஒரு மனிதனுடைய விசுவாசத்திற்குள்ள அவனுடைய குடும்பம் வருகிறது. அந்த குடும்பத்திற்கு ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சித்தம் தேவனுடைய நாமத்தை நிறைவேற்றி முடிக்க அது நம்மை புடமிடுகிறது, நம்மை உருவாக்குகிறது, நம்மை அது செதுக்கி செம்மைப்படுத்துகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசித்து நாம நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். ஏன்னா நம்மை விட ஞானி, நம்மை விட பலம் வாய்ந்தவர், நம்மை விட சகலத்தையும் உருவாக்குகிற சர்வ வல்லவர் நம்முடைய வாழ்வில் வந்து விட்டார். திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி மட்டுமல்ல, தேவனும் மூன்றாவது நபராக இருக்கிறார். நீங்க பேசும்போது, கணவன் மனைவி பேசும்போது மூன்றாவது நபராக மறைந்திருக்கிற சர்வ வல்லவர் கூட இருக்கிறார். நீங்க என்ன செஞ்சாலும் உங்க கூட அவர் இருக்கிறார். அவருக்கு தெரியாம ஒண்ணும் நடக்காது. மூன்றாவது நபர் என்றால் படைத்தவர், இன்னொருத்தனும் உள்ளே இருக்கிறான். அவன் தான் வஞ்சகன். அதாவது மாமிசம் உள்ள இருவர், மாமிசம் இல்லாத இருவர், உடல் உள்ள இருவர், உடலற்ற இருவர் நம்முடைய வாழ்க்கையில எந்நேரமும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று பரிசுத்தமான தேவன், இன்னொரு அசுத்தமான விழுந்து போன தூதன். இல்லறத்துல தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை விசுவாசத்துல புடமிடுகிறார். இந்த சத்துரு இல்லற வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்ய விடாம நம்ம இடறி விழ பண்ணுகிறான். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். எந்த நேரமும் எந்த ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம முடிவெடுக்கும் போது, அதாவது ஒவ்வொரு வார்த்தையை பேசும் போதும், நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருடைய அன்பினுடைய அந்த உச்சம் என்னன்னா பேசுவது. இந்த பேசுவது தான் அந்த கணவன் மனைவியினுடைய தொடர்பு நிலை. சிந்திப்பீங்க, கணவனை பற்றி மனைவியை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். நிறைய நம்ம சிந்திச்சு அவங்கள அந்த அந்த காரியத்தை பற்றி ஒரு முடிவெடுத்து வைத்திருப்போம். ஆனால் நம்முடைய வார்த்தை, நம்ம என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதை தேவன் நிர்ணயிப்பார் அல்லது பிசாசு நிர்ணயிப்பான். தேவன் நிர்ணயித்தா அது சந்ததியை பெற்றெடுக்கிற அல்லது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற இலக்கை நோக்கி போகும். பிசாசு பேசினா தேவனுடைய சித்தத்தை உடைத்து அவனுடைய சித்தத்தை செய்ய நம்மை இடறி விழ பண்ணுகிறான். இந்த காலை வேளையில ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கை பெற்றெடுக்க விசுவாசித்தார்கள். விசுவாசத்தை விசுவாசித்து சாராள் 90 வயதுல கற்பந்தரிக்க பலனை பெற்றாள். ஆபிரகாம் 100 வயதுல ஈசாக்கை பெற பலனடைந்தான். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் போது, இந்த உலக வாழ்க்கை முடியும் போது பார்த்தீங்கன்னா நாம் தேவனோடு கூட முகமுகமாக அவரோடு கூட வாழ நம்ம அழைக்கப்படுவோம். நம்முடைய சந்ததிக்கு அந்த விசுவாசத்தை நம்ம கொடுத்துட்டு போகணும். இந்த ஆபிரகாம் ஜெபிக்கிறவனா இருந்தான், ஈசாக்கும் ஜெபிக்கிறவனா இருந்தான். இந்த ஈசாக்குக்கு துணை எங்கிருந்து வந்தது உங்களுக்கு தெரியும். அது சீரியா தேசத்திலிருந்து வந்தது. ரெபேக்காள் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஈசாக்கு ரெபேக்காளை தேவனுடைய சித்தத்திற்கு நேராக உருவாக்க எவ்வளவு காலம் பாடுபட்டான். ஈசாக்கு கண்ணு போயிருச்சு. ஆனா இப்ப ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காள் 2 பிள்ளை பெற்று 2 பிள்ளையில ஒரு பிள்ளைய நேசிக்கிற ஒரு தாயா இருந்தாள். எவ்வளவு பெரிய போராட்டம் அது பின்னால வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்முடைய இல்லற வாழ்க்கையை ஆண்டவர் செப்பனிட விரும்புகிறார். நீங்க விசுவாசத்திற்குள்ள வந்துட்டீங்க. உங்களுடைய இல்லறத்தையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இல்லறத்துல கர்த்தர் செயலாற்ற விரும்புகிறார். இல்லறத்தை அவர் ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழுகிற, அதாவது ஒரே சிந்தை உடையவர்களாக மாறும் வரை ஆண்டவர் தொடர்ந்து செயலாற்றுகிறார். வானத்தின் நட்சத்திரத்தை போன்ற சந்ததி, பூமி கடற்கரை மணலை போன்ற சந்ததி, பூமியின் தூளை போன்ற சந்ததி, இந்த 3 சந்ததியும் நம்முடைய சந்ததியில உருவாகணும். அது கர்த்தர் விரும்புகிறார். இல்லறத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பது. பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தேவன் நம்முடைய குடும்பத்தை புடமிட்டு கணவன் மனைவிய ஏக சிந்தையுடையவர்களாக மாற்ற அவருடைய விசுவாசத்தின் மூலமா நம்மை உருவாக்குகிறார். இதை நம்ம மறந்து போகக்கூடாது. இதற்கு நம்ம விட்டு கொடுத்து தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நாம இணக்கம் கொள்ளுவோம். ஒருவராக இருக்கலாம், இருவராக இருக்கலாம் விசுவாச ஓட்டத்தில். ஆனால் உங்கள் இல்லற வாழ்க்கையில் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ நீங்கள் இணைந்து தேவனோடு தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நீங்கள் வரும் வரை நீங்கள் காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணிங்க. சீக்கிரமாக கர்த்தர் அதை செய்வார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 10 வயது வேறுபாடு. 2 பேருடைய சிந்தனையும் வேறு விதமாக இருந்தாலும் கர்த்தர் இருவரையும் புடமிட்டு ஒன்றாக்கினார். ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு பிறந்த பிறகு தேவன் அந்த ஈசாக்கின் மூலமாய் சகலத்தையும் செய்து முடித்தார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். விசுவாசத்தின் ஆண்டவரே, அந்த கர்த்தாவே ஆண்டவரே, மறைபொருளை நாங்கள் பிடித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய இல்லற வாழ்க்கையை நாங்கள் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆபிரகாமும் சாராளும் எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரி ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில தடுமாட்டம் இருந்தது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி நீர் மீண்டும் மீண்டும் அவர்களை கர்த்தாவை புடமிட்டு ஆண்டவரே ஈசாக்கை பெற்றெடுத்து இந்த பூமியில விடுதலை திட்டத்தினுடைய அடுத்த சந்ததியை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே இந்த விடுதலை பயணத்துல இன்னும் அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க, மாமிச பிள்ளைகளை அல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம்மையுள்ள சகல பரிசுத்தவான்கள் விசேஷமாய் கற்றுக் கொடுக்குமாறு ஆண்டவருடைய வழிகளில் தங்கி தாபரித்தார்கள். தேங்க்யூ. அடுத்த அந்த ஜெபப்பாங்க எல்லாரையும் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். 6 to 8 பிரேயர் இருப்பாங்க. லிங்க் போட்டு விடுறேன். தேங்க்யூ. Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor. கர்த்தர் நல்லவர், நம்முடைய கிருபை பெரியது, இறக்கம்